கொண்டிருக்கிறது என்று சொன்ன அந்த சந்தர்ப்பத்தில் தான் மனிதனுடைய நேரமும் பொழுதும் அது அந்த ஐஸ்கிரீமை போல நாம் கழிக்காவிட்டாலும் சரி அது நம்மை விட்டு என்ன செய்யும், அது கழிந்து போய்விடும் என்கிற அந்த ஆயத்தினுடைய அந்த வசனத்தினுடைய பொருள் எனக்கு தெரிந்து கொள்ள முடிந்தது என்று ஹஸரத் ஹஸனுல் பஸரி ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒன்றை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாளை மறுமையில சொர்க்கத்திற்கு சென்ற போது, சொர்க்கத்திற்குள் நுழைந்த பிறகு சோனவாசிகளுக்கு எந்த விதமான கவலையும் கஷ்டமும் இருக்காது. ஆனால் ஒன்றை தவிர என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன கவலை இருக்கும் என்று சொன்னால், உலகத்துல அல்லாஹ்வை திக்ர் செஞ்சு அந்த திக்ரினுடைய பரக்கத்தினால், திக்ரினுடைய சவாபினால் சில பெருமக்கள் சொர்க்கத்தினுடைய உயர்ந்த தரஜாக்கள்ல உயர்ந்த இடத்துல இருப்பார்கள். ஆனால் அந்த நேரத்தையும் காலத்தையும் வெறுமனமே இருந்த அமல்கள் மாத்திரம் செய்து திக்ர் செய்த அந்த அடியார்களுடைய இடத்தை பெறாத சில பெருமக்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள். அவங்க எல்லாம் எது குறித்து யோசிப்பார்கள் என்றால், சொர்க்கத்துல நாம வந்துட்டாலும் கூட உலகத்துல எத்தனையோ பொழுதுகள்